திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. பத்திரிகையாளர் திரு டி.வி. சோமு இணைந்திருக்கின்றார். சோமு சார், அண்ணாமலை அவர்களுடைய இந்த புதிய முயற்சி, புதிய இயக்கத்தை எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய முதற்கட்ட பார்வை. நம்ம ஏற்கனவே பேசுறது மாதிரி இது பொதுவாக பாஜகவுடைய பி டீம்னு பல பேர் சொல்லுவாங்க. இது டைரக்டாவே வந்து ஒரு பி டீமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு யூகம் தான் எல்லாருக்கும் இருந்திருக்கு. ஏன்னா எதிர்கட்சியை சேர்ந்தவங்களை கூட பல்வேறு வழக்குகளை சிக்க வச்சு தன்னுடைய கட்சியில சேர்த்து புனிதப்படுத்தக்கூடிய கட்சி பாஜக. ஆனா தங்களுடைய கட்சியில இருந்து ஒரு மாநில தலைவர் விலகிறப்ப அவர் ரொம்ப அமித்ஷா வந்து ரொம்ப அன்பா ஆலோசனை தான் சொல்லி, அதாவது ஒரு தகப்பன் வந்து தன்னுடைய கடையில இருந்து ஒரு பகுதியை பிரிச்சு மகனுக்கு கொடுத்தா அப்ப ஒரு அறிவுரை சொல்லுவாங்கல்ல, அந்த தோரணையில இருந்துச்சு அந்த போட்டோ. அந்த மாதிரிலாம் சொல்லி இவரும் பவ்யமா கேட்டு வந்திருக்காரு. ஒருவேளை வந்து இது அரசியல் நாகரீகம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக நினைச்சு நம்ம மகிழலாம். ஒரு கட்சியில வந்து இருந்து கூட இல்ல, ஆனா தெளிவா சொல்றாரு, 1.5 வருஷமா எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு போயிட்டு இருக்கு, நம்ம எவ்வளவோ சொன்னோம், ஆனா எங்களுக்குள்ள ஒத்து வரலன்றது தெரிஞ்சு போச்சு. போன டிசம்பர்லயே கூட நான் சொல்லிட்டேன், நான் வெளியே போறேன்னு நான் 6 மாசத்துக்கு முன்னாடியே அவங்க கிட்ட சொல்லிட்டேன், இப்போ அபிஷியலா அதை சொல்றேன், அவ்வளவு. இந்த உரையாடல் எங்களுக்குள்ள போயிட்டே தான் இருக்குன்றாரு. அதான் சொல்றேன். இப்ப இத்தனை மாதங்களா வந்து வெளியில போகக்கூடிய ஒரு மனநிலை இருந்தவர் வந்து ஒரு அன்பா அவருக்கான ஒரு மரியாதையை கொடுத்து வச்சிருந்ததும், இந்த வழி அனுப்புறதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் நாகரிகம் தான். இதை உலக இதுல இருக்கக்கூடிய அத்தனை ஜனநாயக நாடுகளும் இதை வந்து பின்பற்றணும். அந்த அளவுக்கு இருக்கு இவருடைய. இன்னொரு ஒரு அரசியல் ரீதியாக நம்ம வெளிப்படையா பேசணும் அப்படின்னா, இந்த விஜய்க்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு ஆதரவு அப்படிங்கிறப்ப அதை வந்து பாஜகவில் மட்டுமா எதிர்கொள்ள முடியுமா? இல்ல அதுக்கு ஒரு யங்ஸ்டரா வச்சு வேற ஒரு முலாம் பூசி இந்துத்துவா அப்படிங்கறத பின்னணியில வச்சுட்டு தமிழ் இப்ப அவர் சமீபத்துல கூட சிபிஎஸ்இ இந்தி திணிப்பை வந்து கண்டிக்கிறதா ஒரு அறிக்கையெல்லாம் கூட விட்டு ஒரு அதிர்ச்சி அளிக்காரு அண்ணாமலை. அந்த மாதிரியான அதிர்ச்சிகளோட இது வந்து ஒரு ஈயம் பூசின ஒரு பாஜகவாக இது இருப்பதற்கான ஒரு வாய்ப்புலாம் இல்ல. அதான் உண்மை, அதான் யதார்த்தம். அதான் ஒரே இடத்துல கடை போடக்கூடியவங்க என்ன செய்வாங்க, தன்னுடைய கடையை எதிர்ப்பேங்கிறாரு. நேருக்கு நேர் தப்புன்னா தப்புன்னு சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. இவருதான் வந்து ரொம்ப ஒரு நாகரிகமான அரசியல்வாதியாச்சு. தப்புன்னா தப்பும் மாதிரியான ஒரு விஷயம். அதனால அவரு சொல்றத நம்பலாம் நம்ம. அப்படியே வந்து பாஜக இல்ல தன்னுடைய கட்சி தன் மீது குற்றச்சாட்டு அப்படின்னு வந்தா கூட தன்னைத்தானே எதிர்த்து கூட ஒரு அறிக்கை விடுவார். அதை கூட நம்ம எதிர்பார்க்கலாம். அரசியல் நாகரிகத்தோடைய உச்சகட்டமா இருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்க பாராட்டுறீங்களா கலாய்க்கிறீங்களான்னு தெரியல சோமு சார். அது என்ன, நடக்கும் நாடகங்களை பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யங்கள், அவ்வளவுதான். இதுக்கு நடுவுல நம்ம என்ன ஒரு விஷயத்த தவற விட்டுட்டோம்னா, இந்த சுவாரஸ்யத்துல பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அனைத்து கட்சி அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவங்களை சேர்த்து இன்னைக்கு ஒரு கூட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க, ஜாதிவாரி இடஒதுக்கீட வலியுறுத்தி. சொல்ல போனா அதுக்கு நம்ம வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கணும். ஆனா இது எல்லாத்தையும் அண்ணாமலை ஆக்கிரமிச்சிட்டாரு. அண்ணாமலையாருடைய ஒரு பெரிய ஒரு இது. சரி, சந்திப்போம். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.